தவமே ஜெயன் நேயர்களுக்கு வணக்கம். ராமாயணத்தில் ராவணனை வதம் செய்த ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றியது. அதற்கு இணையாக காசியிலிருந்து எடுத்து வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அன்மார் வரம் நேரமானதால் மண்ணாலும் பிரதிஷ்டை செய்தார். இந்த காலகட்டத்தை நன்றாக சிந்திக்கவும். ராமர் போரில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்டு குவித்தவர். இதனால் எந்த தோஷமும் ஏற்படவில்லை. ராவணனை கொன்றது மட்டும் ஏன் தோஷமானது? இறந்து போன யாவருக்கும் எந்த உயிரும் இல்லை. அவர்கள் உயிரை வளர்க்கவில்லை. அதனால் உயிர் சாபம் வரவில்லை. ராவணன் அப்படியல்ல. அவன் சிவபக்தன். அவன் தன் உயிரை சிவமாக வளர்த்தான். அதனால்தான் அவன் பிரம்மத்தின் ஒரு அங்கமாக திகழ்ந்தான். சிவனிஷ்டையில் இருந்து சிவமாக மாறினான். அதனால் அவன் உயிர் உள்ளவன். அந்த பிரம்ம உயிரை கொன்றதால் தான் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. சிவலிங்கம் தானே உயிரின் அமைப்பு. அதனால தான் உயிருக்கு பதில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தன் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டார். இப்பொழுது புரிகிறதா உயிர் உள்ளவர் யார், உயிரற்றவர் யார் என்று? இதற்கு சாட்சி யாரு? ராமாயணம் காட்சி தான் சாட்சி. இதுபோல் சிவனுக்கும் கதை உண்டு. பிரம்மனின் தலையை கவிததால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு பைரவராய் காசியில் சென்று லிங்கம் பிரதிஷ்டை செய்து தன் சாபத்தை போக்கிக் கொண்டார். நீங்களும் இப்படித்தான் உயிரற்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை உணர்ந்து உயிர் வளர்க்க பாடுபடுங்கள். மரம்தான் பூக்களையும் காய்கனிகளையும் இவைகளையும் படைக்கிறது. தான் படைத்த காய்கனிகளை அது உண்பதில்லை, எடுத்துக்கொள்வதும் இல்லை. அதுபோலதான் பிரம்மமும். அதனிடத்திலே இருந்து வந்த எல்லா பொருள்களும் உருவாகின்றன. ஆனால் எந்த பொருளும் எடுத்துக்கொள்வதில்லை. மரத்திலிருந்து தான் இலைகள் வருகிறது. ஆனால் இலைகள் கீழே உதிர்ந்தால் மரம் எடுத்துக்கொள்வது இல்லை. மரத்திற்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிதான் பிரம்மமும் உள்ளது. தன்னிடத்திலிருந்து எந்த பொருள் விலகினாலும் அது எடுத்து வைப்பதில்லை. அதனால் பிரம்மத்துக்கு ஒரு குறையும் ஏற்பட போவதும் இல்லை. இலைகள் மரத்தில் உள்ளவரை உயிரோட்டமாக இருக்கும். உதிர்ந்து கீழே விழுந்து விட்டால் அது சருகாகிவிடும். அதுபோல பிரம்மத்தின் ஒளி நம் மீது உள்ளவரையே உயிரோட்டம் இருக்கும். பிரம்மத்தின் தொடர்பு அட்டுவிட்டால் உயிரோட்டம் இழந்து விடுவோம். சருகை போல உணர்ந்து செயல்படுங்கள். பிரம்மத்தை பற்றியிருங்கள். லோக சுகத்தை பற்றாதீர்கள். இது நிலையல்ல, நிஜமல்ல. சித்த பிரம்மம் பிடித்தவன் போல இருக்கிறான் என்று பேச்சு வழக்கில் ஒரு சொல் உள்ளது. சித்தத்தை பிரம்மத்தில் லயித்திருப்பதுதான் பிரம்ம தத்துவம். அப்படி இருப்பவனுக்கு இங்கு நடப்பது எதுவும் புரியாத போல் இருப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இங்கு எதுவும் நடப்பதில்லை. இதுவெல்லாம் ஒரு பொம்மை விளையாட்டு என்று அவருக்கு மட்டும் தெரியும். ஒன்று, இதை நீங்கள் உணர முடிவதில்லை. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி. ஞானிகள் ஒரு வழியை மட்டும் சொல்கிறார்கள். நீங்கள் பல வழிகளில் செல்கிறீர்கள். நீங்கள் செல்போன் போல ஒரு செயலி. அது எல்லா தகவல்களையும் தருகிறது. ஆனால் அதற்கு அறிவுண்டா? இல்லை. வெளியிலிருந்து வருவதை அப்படியே உங்களுக்கு தருகிறது. எங்கு பேசினாலும் உங்களுக்கு கேட்கிறது. அதுவா பேசுகிறது? இப்படித்தான். அதற்கு பேச்சும் இல்லை, ஆனால் பேசும். உயிரும் இல்லை, ஆனால் செயல்படும். அறிவும் இல்லை, ஆனால் எல்லாம் அதற்கு தெரியும். இது எப்படி ஆக்டிவ் ஆகிறதோ அப்படிதான் நமக்கும் இப்படி பல உறுப்புகளை வைத்து கேட்பது போலவும் பேசுவது போலவும் அறிவு உள்ளவர்கள் போலவும் வைத்து நாடகம் ஆடுகிறது. இந்த ஜடப்பொருட்கள் இதில் ஏமாறுவது நீங்கள்தான். இந்த புலன்களுக்கு உணவு கொடுத்தே பழகி உங்களை மறந்து விடுகிறீர்கள். விழிப்படையுங்கள். பாலுக்குள் மோரும் இருக்கும். நீங்கள் தான் தேடி பிடிக்க வேண்டும். பசுவில் இரத்த அணுக்கள் எப்படி பாலாக மாறுகிறதோ நம் தேகத்தில் உள்ள இரத்த அணுக்களும் அப்படி மாறும். தேகத்தில் தான் பல அதிசயங்கள் நடக்கிறது. இவர்களே சித்தர்களும் ஞானிகளும் ஆவார். அசடன் அறிஞனாவதும் பிரம்மத்தில் கலப்பதனால். அசடன் குருவருள் திருவருள் இரண்டும் பெற்றால் பிரம்மத்தை அடையலாம். இரத்த அணுக்கள் எண்ணத்தின் மூலம் பதிவாகிறது. அது இதயத்துக்கு சென்றவுடன் எண்ணங்களாக வெளிப்பட்டு அது மூளைக்கு செல்கிறது. மூளை அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப புலன் வழி செலுத்த வேண்டுமோ அப்படி செயல்படுத்தும். எப்படி இதயத்தை நிறுத்த முடியாதோ அப்படியே எண்ணங்களையும் மூளைக்கு செல்ல விடாமல் இருப்பது எப்படி? மூளை இதயத்தின் வசம் இல்லாமல் மூளையை பிரம்மத்தின் வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தால் இதயத்தின் எண்ணங்களை அது ஏற்காது. இதற்கு உதாரணம் போதை ஏறிய மனிதன் தான். போதை தலைக்கு ஏறி எண்ணத்தை செயல்படுத்த முடியாமல் மூளை மயங்கிவிடும். எந்த செயலும் அவனால் செய்ய முடியாது. அப்படியே கீழே விழுந்து கிடப்பான். இதையே நம்ம ஆன்மீகத்தில் மூளையை பிரம்மத்திடம் உட்படுத்தி விட்டால் இதயத்திலிருந்து வரும் எண்ணங்களை அது வாங்காது. எங்கும் அந்த எண்ணம் புறப்பட்டதோ அங்கேயே போய்விடும். காரணம் பிரம்மம் எதையும் வாங்காது, எதையும் அதனுள் செல்லாது. ஒரு ஞானி அந்த நிலையில்தான் ஒரு போதையில் இருப்பார். அவர் அருகிலிருந்து நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அவருக்குள் செல்லாது. மௌனமாக பேசுங்கள், அது உள்ளே புகுந்துவிடும். மௌனம்தான் பிரம்மம். பிரம்மத்தின் மொழி மௌனம். நீதான் ஞானம் அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.